ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அண்ட் இன்னைக்கு நாம ஸ்கெட்சப் வீரை அப்படிங்கிற ஒரு டாபிக்ல எதோ கவர் பண்ண போறோம் அப்படின்னா, ஒரு மாடல். ஸோ அது எந்த மாடலாக கூட இருக்கலாம். ஒரு காரா இருக்கலாம், ஒரு பைக்கா இருக்கலாம், ஒரு ஏதோ சம்திங் எல்ஸ், ஓகேவா? ஸோ ஒரு விண்டோவா இருக்கலாம். ஸோ இந்த கேஎஸ் காஸ்மோஸ் ப்ரௌசர்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அதுல இருந்து ஒரு மாடல் நாம இம்போர்ட் பண்றோம். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாடல்ல இருக்கிற சச் கலர் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து பிடிக்காம கூட போகலாம். ஸோ அந்த ஒரு கலரை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்தா என்ன நம்ம பார்க்க போறோம். அண்ட் இட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட், ஓகேவா? ஸோ ஏன்னா சில பேருக்கு அந்த கார் மாடல் பிடிக்காம இருக்கலாம், காரோட கலர் பிடிக்காம இருக்கலாம். ஸோ ஏதாச்சும் ஒன்று பிடிக்காம இருந்துச்சுன்னா நீங்க வந்து ஒரு மெட்டீரியலை அதில் எப்படி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல கவர் பண்ண போறோம், ஓகேவா? ஸோ ஃபைனல் வரைக்கும் பாருங்க, ஸ்கிப் பண்ணா பாருங்க, அப்பதான் புரியும், ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா ஸ்கெட்சப்பை மங்களகரமா ஓப்பன் பண்ணிக்கிறேன், ஓகேவா? ஸோ நான் இங்க பாத்தீங்கன்னா ஒரு கார் இருக்கு. சரி, அந்த காரை ஜஸ்ட் ரெண்டர் எடுக்கிறேன். ரெண்டர்ல போய் ஒரு இன்டராக்டிவ் போட்டு விட்டுறேன். ஸோ இன்டராக்டிவ் போட்டு விட்டா உங்களுக்கு தெரியும். ஸோ நமக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா காரு டிஸ்பிளே ஆயிடுச்சு. ஸோ ஆக்சுவலி இந்த கார் வந்து என்ன கலர்ல இருக்கு, ஆக்சுவலி ஒரு ரெஸ்டியரை ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதோட டிண்ட், அந்த சன்னோட டிண்ட் வந்து படுறதுனால எனக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஆரஞ்சு கலர்ல தெரியுது. ஆக்சுவலி இந்த கார் வந்து ஆரஞ்சுன்னு சொல்ல வேண்டாம், ஒரு ஆஷ் கலர்னு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ அந்த கலர் கோட் ஜஸ்ட் டிஃப்ரெண்டா இருக்குல்ல. இது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வேற ஒரு கலரா மாத்தணும். சரி, இந்த கலர் எனக்கு வந்து பிடிக்கவே இல்லை. ஸோ நான் என்ன பண்றேன், வேற ஒரு கலர் எடுக்கிறேன், சரியா? ஸோ நான் என்ன பண்றேன், ரெண்டரை ஸ்டாப் பண்ணிக்கிட்டு அப்படியே க்ளோஸ் பண்றேன். க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ண போறேன்னா அசெட் எடிட்டரை ஓப்பன் பண்றேன், ஓகேவா? ஸோ இந்த அசெட் எடிட்டர்ல கார் பெயிண்ட், ஸோ இங்க பாருங்க, ஸோ கார் பெயிண்ட் இருக்கும். இதுல எந்த பெயிண்ட கொடுக்கலாம்? ஸோ இந்த கலர் கொடுத்துடலாமா? கார் சாம்பிள் வைன் ரெட் இருக்கு, வேற ஏதாச்சும் நல்ல கலர் இருக்கா? சரி, இந்த கலர் கொடுத்துருமா? இந்த ஒரு டஹிலியா எல்லோன்னு இருக்கு. ஸோ இந்த கலரை நான் வந்து இந்த காருக்கு அப்ளை பண்ணணும். ஸோ ஆக்சுவலி இந்த கலர்ல இருக்கிற இந்த காரை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த கலரை மாத்த போறேன். ஸோ வேற ஒன்றா நான் அப்படியே பிடிச்சி கீழே எழுது போட்டுருங்க, சரியா? அதாவது மெட்டீரியல் ஸ்டார்ட்ல போட்டுருங்க. ஸோ போட்டுக்கிட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. ஏன் க்ளோஸ் பண்ண சொல்றேன் அப்படின்னா இங்க பாருங்க. ஸோ ஏதாவது பாதி இதை கவர் பண்ணிடுது. ஸோ வேலை முடிஞ்ச உடனே இதை க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க, சரியா? அப்போ உங்களுக்கு வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து கொஞ்சம் கூட இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்கு. சான்சஸ் இல்லை, கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒதுக்கி வச்சுக்கோங்க. எப்பவுமே சென்டர்ல வைக்காதுங்க, சரியா? ஏன்னா இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் மறைக்கும். ஸோ இந்த சைடில் வைங்க, என்ன எந்த இடம் ஸ்பேஸுக்கு அதிகமாக இருக்குதோ அந்த ஏரியாவில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க, ஓகேவா? சரி, இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த காரை செலக்ட் பண்றேன். ஸோ செலக்ட் பண்ண உடனே அந்த கார் எங்க இருக்குதோ இங்க வந்துடும், ஓகேவா? சப்போஸ் இந்த ட்ரீயை செலக்ட் பண்ண அந்த ட்ரீ எங்க இருக்குதோ இங்க வந்துடும், ஓகேவா? நீங்க மெட்டீரியல்ல தான் இருந்தாலும் கூட டைரக்டா அங்க போய் செலக்ட் பண்ணணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. ஜஸ்ட் நீங்க வந்து இந்த செலக்ட் பண்ணாலே இங்க இதுக்கு உள்ளாடி வந்துடும், சரியா? ஜாமெட்ரி உள்ளாடி வந்துடும். சரி, நீங்க ஜாமெட்ரி உள்ளாடி போயும் செலக்ட் பண்ணலாம் எஸ்சிவி. இப்போ உங்க சீன்ல வந்து ரெண்டு இல்லைன்னா 3 காருக்கு மேல ஒரு 10 கார் 15 கார் இருந்துச்சுன்னா இங்க இப்ப இது ஒரு கார் தான் இருக்கு, அதனால செலக்ட் பண்ணிட்டேன். இன்கேஸ் நீங்க நிறைய சீன், நிறைய கார்ஸ், ஏதாச்சும் நிறைய மாடல்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா ஒன்னொன்னா போய் செலக்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது, சரியா? நீங்க ரீநேம் கூட பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. இன்கேஸ் நீங்க வந்து செலக்ட் பண்ணணும்னா இந்த காரை கிளிக் பண்ணீங்கனாலே செலக்ட் ஆகிரும், ஓகேவா? நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா செலக்ட் பண்ணியாச்சா, இனி இந்த காரோட பாராமீட்டர்ஸ் லைக் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், சரியா? ஸோ இதுல நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த ஆரோ எதுக்கு கொடுத்துருக்காங்க, இந்த ஆரோங்கிறது வேற, இது மெட்டீரியல், ஓகேவா? இந்த ஆரோங்கிறது அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேவா? ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், பாத்தீங்களா? இந்த கார்ல தான் இருக்கு. இதை நான் என்ன பண்ணிக்க போறேன் அப்படின்னா ஜஸ்ட் மெர்ஜ் பண்ண போறேன். ஸோ இந்த மெர்ஜ் பண்ணும்போது சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் உங்க சைட்ல கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா மெர்ஜ் பண்ணிடுச்சு. ஸோ மெர்ஜ் பண்ண உடனே பாருங்க, எனக்கு வந்து மெர்ஜ் ஆயிடுச்சு. மெர்ஜ் ஆன உடனே அந்த கார்ல கொடுத்துருக்கிற எல்லா மெட்டீரியலும் இருக்கு. இங்க பாருங்க, கார் பெயிண்ட் இருக்கு, இன்டீரியல், குரோம் மெட்டீரியல், ரிம் மெட்டல், இந்த பாத்தீங்களா? மிரர் இருக்கு, டயர் மெட்டீரியலு, கிளாஸு, பிளாக் மெட்டீரியலு, மிரர் மெட்டீரியலு, பிரேக் டிஸ்க் மெட்டீரியல், வந்து எல்லா மெட்டீரியலும் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதுல எந்த மெட்டீரியல் இங்க கொண்டு வரணும் அப்படின்னா கார் பெயிண்ட், இந்த பாருங்க இருக்கு, இந்த எல்லோ கலர் இங்க கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வேற ஒன்றும் பண்ண வேண்டாம், ஜஸ்ட் அதை இம்போர்ட் பண்ணா மட்டும்தான். இந்த பாருங்க இருக்கு கார் பெயிண்ட், அதை கிளிக் பண்ணீங்க நீங்க வேற வந்துச்சு பாருங்க. அதை இம்போர்ட் பண்ணா மட்டும்தான் இங்க இருக்கிறது எல்லாம் இங்க வரும். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா கார் பெயிண்ட் சிம்பிள்,
கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இது இங்கே வந்துருச்சு. இனி என்ன பண்ணலாம், முடிஞ்சு ப்ராசஸ் அவ்வளோதான். சரியா, வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க, ஃப்ரேம் பஃபரை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அப்படியே மங்களகரமாக ரெண்டரை போட்டு விடுவோம். ஸோ வருதான்னு பார்க்கலாமா, வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கார் கலரை மாற்றிக்கலாம், அண்ட் காரோட லைட்டிங்ஸை மாற்றிக்கலாம், ரிம்மை மாற்றிக்கலாம், டயரை மட்டும் மாற்ற வேண்டாம், ஏன்னா டயர் பிளாக் கலரில் தான் இருக்கும். ஓகேவா, இன்கேஸ் இதில் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் மெட்டீரியலில் போய் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த வீடியோஸ் எல்லாம் ஒன் பை ஒன்னா நான் வந்து அப்கமிங் ஹோஸ்ட் வீடியோஸில் நான் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி தருவேன். சரியா, ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, ஓகே, தேங்க்யூ, பாய்.